இறைவனின் அன்பான மக்களே, அனைவருக்கும் விழா வாழ்த்துக்களை பேரானந்தத்தோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வல்லமை மிக்க ஆண்டவர் நமக்கு அரும்பெரும் செயல்கள் பல புரிந்ததை நினைத்து நம் நன்றியோடு இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டாண்டு காலமாய் அற்புதமாய் ஆளுகை செய்கின்ற நம் ஆண்டவருக்கு லூர்து தாய் வழியாக நாம் நன்றி பண்ணிசைப்பது உண்மையிலேயே ஆனந்தமான ஒரு அனுபவம். அருமையான இந்த இடத்திலே இயற்கை சூழ்ந்து நிற்கக்கூடிய மிக அற்புதமான இந்த இறைத்தளத்திலே மாலை நேரத்தில் குழுமி வந்து ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னம் எழுந்து வருகின்ற திருப்பலி வழியாக அளப்பரிய ஆசீர்வாதங்களை பெறுகின்ற இந்த அற்புதமான அனுபவத்துக்காக நாம் நன்றி செலுத்துவோம். திருப்பாடல் 127 ஒன்றிலே பார்ப்பது போல, ஆண்டவரை வீட்டை கட்டவில்லை எனில் கட்டுவோருடைய உழைப்பு வீணானது, ஆண்டவரை நகரை காக்கவில்லை எனில் வாயிற்காவலனுடைய உழைப்பும் வீணானது. எனவே ஆண்டவருக்கு நன்றி பண்ணி செய்ப்பது என்பது அது ஒரு ஆனந்தமான ஒரு அனுபவம். ஏனென்றால் வீட்டை கட்டி எழுப்புவதாக இருக்கலாம், குடும்பத்தை காப்பதாக இருக்கலாம், நகரை காப்பதாக இருக்கலாம், எல்லாமே ஆண்டவர்தான் என்பதை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்கிறது, உண்டு நாம் நிறைவு பெறுகிற பொழுதெல்லாம் ஆண்டவரை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்கள் வீடுகளிலே ஆடுகள் மாடுகள் பெருகுகிற பொழுது ஆண்டவரை நாம் மறந்துவிடக்கூடாது. உங்கள் வீடுகளிலே பொன் வெள்ளி பெருகுகிற பொழுது ஆண்டவரை மறந்துவிடக்கூடாது. புதிய இல்லங்களை கட்டி எழுப்பும் பொழுது ஆண்டவரை மறந்துவிடக்கூடாது. அந்த இல்லங்களை நீங்கள் ஒரு காலத்தில் புதுப்பிக்கிற பொழுதும் ஆண்டவரை மறந்துவிடக்கூடாது. காரணம், உங்கள் ஆற்றலால் உங்கள் வல்லமையால் இது சாத்தியமா என்றால் சாத்தியமாகாது. எனவே இறைவன்தான் எல்லா புகழுக்கும் பெருமைக்கும் உரியவர். எனவே அவருக்கு நாம் இந்த விழா காலத்தில் நன்றி பெருக்கோடு கூடி வருவது என்பது ஆனந்தமான ஒரு அனுபவம். ரோமர் 9:16 பவுலடியார் அழகாய் கற்றுத்தந்தார், நீங்கள் உழைப்பதாலோ நீங்கள் விரும்புவதாலோ எதையுமே நாம் செய்ய முடியாது, எதுவுமே ஆவதில்லை. ஆனால் கடவுள் இரக்கம் காட்டுவதால் எல்லாம் ஆகிறது. எனவே எல்லா புகழும் ஆட்சியும் ஆண்டவருக்குத்தான். எனவே எப்பொழுதெல்லாம் விழா தருணங்களிலே நாம் கூடி வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய மனதில் இருக்க வேண்டியது நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வின் அடிப்படையில் தான் நாம் இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தொடர்ந்து நாம் நன்றியோடு வாழ்வதற்குத்தான் அன்றாடம் மறையுறை சிந்தனைகள் தரப்படுகின்றன. இந்த சிந்தனைகள் எதற்காக? இந்த மறையுறைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கை முறையும் முரண்படாத வண்ணம் காத்து கொண்டால் அதுதான் நன்றியோடு நாம் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அதுதான் இறைவனுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி கடன் என்பதை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாம் புரிந்து கொள்வோம். அன்பான இறை மக்களே, இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக எடுத்திருக்கிற மைய சிந்தனை திருவினை வென்று வாழ். அவை பாட்டி ஆத்திச்சூடி எழுதியிருந்தாலும் நம்முடைய பாரதி புதிய ஆத்திச்சூடி என்று அவை பாட்டி 109 சிந்தனைகளை நமக்கு தந்தது போல 110 சிந்தனைகளை இந்த புதிய ஆத்திச்சூடியிலே பாரதி தருகிறார். தமிழகத்திலே வாழுகின்ற நாம் இந்த பாரதி போன்ற பெரிய கவிஞர்கள்
அல்லது பெரிய தலைவர்கள் என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாம் வத்திக்கான் சங்கம் இன்றைய காலத்தில் திரு அவை கௌதியம் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊக்க உரையில் அந்த சங்க ஏட்டில் மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பது என்னவென்றால், காலத்தினுடைய அறிகுறிகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கை பாதைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று. எனவே இந்த பாரதி இந்த தமிழ் மண்ணிலே சில சிந்தனைகளை தந்திருக்கிறார் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையோடு நாம் அதை இணைத்து பார்த்து எப்படி இதை வாழ்வாக்கலாம் என்று சிந்திப்பது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. திருவினை வென்று வாழ் என்கிற சிந்தனையை உங்களுடைய திருவிழா அழைப்புதலிலே அச்சிட்டிருக்கிறார்கள். அதற்கு விளக்கமும் கொடுத்திருக்கிறார்கள். எதனையும் எதிர்பாராமல் உதவி செய்து அதன் மூலம் வருகின்ற பெரும் பயனை பெற்று வாழ். 44வது ஆத்திச்சூடியாக, புதிய ஆத்திச்சூடியாக பாரதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை, திருவினை வென்று வாழ். சுருக்கமாக நாம் சொல்ல போனால், நம்முடைய பகவத்கீதை சொல்வது போல, உன் கடமைகளை ஆற்று, பலனை எதிர்பார்க்காதே. உங்கள் செயல்கள் எப்பொழுதுமே பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு செயல்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதி நமக்கு கற்றுத்தருகின்ற மிக அற்புதமான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இன்றைய வாசகத்தினுடைய அடிப்படையிலே நான் பார்த்தோமே என்றால், இன்றைய முதல் வாசகம் நாமானுக்கும் எலியாவுக்கும் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. நாமான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு படை தளபதியாக அவர் இருந்தார். ஆனால் நோய்வாய்ப்பட்ட பிறகு கடும் துயரத்துக்கு உள்ளானார். இந்த தொழுநோய் எப்படி நீங்கும் என்று கதிகலங்கிய காலகட்டத்தில் தான் அங்கே இல்லத்திலே வாழ்ந்த ஒரு சாதாரண ஒரு பணிப்பெண், ஒரு சிறுமி, எங்கள் நாட்டுக்கு சென்றால் அங்கே ஒரு இறைவாக்கினர் இருக்கிறார், எலியா இறைவாக்கினர் இருக்கிறார், அவர் நிச்சயமாக உங்களுடைய நோயை குணமாக்குவார் என்று சொல்லும் பொழுது கேலியாக கிண்டலாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏதோ உண்மை இருக்கிறது என்று சொல்லி அவர் கடந்து போகிறார். எலியாவை சந்திக்கிறார். அங்கே அவர் குணமடைகிறார். நீ யோர்தான் ஆற்றிலே நீ மூழ்கி எழுந்தால் நிச்சயமாக நீ நலமடைவாய். மூழ்குகிறார், நலமடைகிறார். அதற்காக தான் கொண்டு வந்திருந்த விலை மதிக்க முடியாத பொருட்களை அவர் நாமான் எலியாவுக்கு கொடுக்கும் பொழுதுதான் எலியா அதை மறுக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலோடு ஒரு குணத்தை, சுகத்தை, பலத்தை, நலத்தை கொடுத்திருக்கிற அந்த வேளையில் தான் நன்றி பெருக்கோடு நாமான் பொருட்களை கொடுக்கிற பொழுது வேண்டாம் என்று சொல்லுகிறார். பிரதிபலன் எதிர்பார்க்காத ஒரு அற்புதமான ஒரு குணத்தை, சுகத்தை கொடுக்கிறார். இது முதல் வாசகம் நமக்கு பதிவு செய்கின்ற அற்புதமான பதிவாக இருக்கிறது. எதை செய்தாலும் கொடையாக நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள், கொடையாக வழங்குங்கள் என்று அருள்நாதர் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அன்பான இறை மக்களே, நற்செய்தி வாசகத்துக்கு வரும் பொழுது 5 அப்பங்கள் 2 மீன்கள் இயேசு எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதை பகிர்ந்து கொடுக்கிறார். தந்தையை பார்க்கின்றார், அது பன்மடங்காகிறது, பகிர்ந்து கொடுக்கிறார். அங்கே என்ன வேலை செய்கிறது என்று சொன்னால் பரிவு, இரக்கம் அங்கே வேலை செய்கிறது. அன்பான இறை மக்களே, எந்த சூழ்நிலையிலும் இறை நம்பிக்கையோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக நாம் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்க வேண்டாம். கடவுளை மட்டும் நாம் நம்பினால் போதும். மனிதர்கள் தருகின்ற பொருட்கள் அவைகள் நமக்கு ஒருபோதும் தேவைப்படாது. நம்பிக்கை என்று சொல்லும் பொழுது எபிரேய மொழியிலே
இரண்டு விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒன்று யமுனா, இன்னொன்று அமானா என்கிற வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகின்றன. அதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்றால், நம்பிக்கை என்பதனுடைய அந்த ஆழமான அர்த்தத்தை பார்க்கும் பொழுது ஒரு எளிய வரியிலே அது சொல்லப்படுகிறது. எந்த எளிய வரி என்றால், தாங்கிக் கொள்வது அல்லது தாங்கி பிடிப்பது. இதுதான் நம்பிக்கையினுடைய மிகச்சிறந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் என்னை தாங்கிக் கொள்வார், எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் என்னை தாங்கி பிடிப்பார். இதுதான் நம்பிக்கையினுடைய அர்த்தமாக இருக்கிறது. யோபு சொன்னார், என் ஆண்டவர் தந்தார், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இதுதான் யோபுடைய நம்பிக்கை. யோபுடைய நண்பர்கள் சொன்னார்கள், யோபு, இந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில வேதனைப்படுகிறாயே, உன் பிள்ளைகளை இழந்தாய், சொத்துக்களை இழந்தாய், ஒன்றுமே உனக்கு சொந்தமில்லை, உன் உடலிலே ஆரோக்கியம் இருக்கிறதா? உன் மனைவி கூட சொன்னாள், நீ கடவுளை மறுதலித்து விட்டு செத்து போய்விடு என்று சொன்னாள். ஆனால் யோபு ஆண்டவரை நம்பினார். அதுதான் நம்பிக்கை. நண்பர்கள் எல்லாம் சொன்னார்கள், கடவுளை நீ மறுதலிக்கலாமே என்று. இல்லை, யோபு 29ஆம் அதிகாரத்திலே அழகாய் பதிவு செய்தார். பார்வையற்றவர்களுக்கு நான் கண்ணாக இருந்தேன், காலூனமுற்றோருக்கு காலாக இருந்தேன், அனாதைகளுக்கு தந்தையாய் இருந்தேன், யாருமே இல்லை என்கிறவருடைய வழக்குகளுக்காக நான் வாதிட்டேன். நம்பிக்கை இழந்து போன மனிதர்களை என் புன்முறுவலால் தேற்றினேன் என்று சொல்லுகிறார். பிரதிபலன் எதிர்பார்க்காது இவைகளெல்லாம் செய்வதால் என் ஆண்டவர் என்னை கவனித்துக் கொள்வார், என் ஆண்டவரை தாங்கி பிடிப்பார் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்ந்தவர் தான் யோபு. சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ தானியேல் புத்தகத்திலே பார்க்கின்றோம். மன்னன் நபுகத்நேசர் சொல்லுகிறான், என் தெய்வத்தை நீ வணங்கினால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்வீர்கள். இவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இருக்கின்ற உண்மை தெய்வத்தை நாங்கள் ஒருபோதும் புறக்கணிக்க முடியாது. உங்கள் தெய்வத்தை நீங்கள் புறக்கணித்தால் நீங்கள் வாழ்வீர்கள், இல்லை என்றால் நெருப்புக்கு நீங்கள் இரையாவீர்கள். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்ன சொன்னார்கள்? ஓ மன்னா, நெருப்பிலே நீ எங்களை எரிந்து கொள்ளலாம், பரவாயில்லை, ஆனால் ஒன்றை மறக்காதே, எங்கள் கடவுள் நீ நெருப்பிலே எரிந்தாலும் எங்களை காப்பாற்றுவார். அதுதான் நம்பிக்கை. எங்கள் கடவுள் எங்களை காப்பாற்றுவார். இவன் கேட்கிறான், நெருப்பிலே எரிந்தால் ஒருவேளை உங்கள் கடவுள் காப்பாற்றவில்லை என்றால்? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், காப்பாற்றுவதற்கு அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அவர்தான் கடவுள். அதுதான் நம்பிக்கை. காப்பாற்றினாலும் அவர்தான் கடவுள், காப்பாற்ற மனமில்லை என்றாலும் அவர்தான் கடவுள். நான் கொடுத்துக் கொண்டே இருக்கிறேன், அவர் எனக்கு தரவில்லையே என்றாலும் அவர்தான் கடவுள். அதுதான் நம்பிக்கை. தாங்கி பிடிப்பது. எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் என்னை தாங்கி பிடிப்பார் என்கிற அசைக்க முடியாத அந்த அற்புதமான அனுபவம் தான் நம்பிக்கை. எனவே திருவினை வென்று வாழ் என்று சொல்லும்போது, திரு என்றாலே நாம் பார்க்கின்றோம் செல்வம், பலவிதமான பொருட்கள் சொல்லப்படுகின்றன. பொன், மணி, மாளிகை, மணிக்குளம், சோலை, அன்னம், நெய், பால், ஆடு, மாடு, அழகு பரிசுகள், வீடு, நெடுநிலம் ஆகியவைதான் திரு என்கிற வார்த்தையை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்படி என்றால் இவைகள் யாருக்கு கிடைத்தாலும் வாழலாம். அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், மாளிகையாக இருக்கலாம், வாழலாம். ஆனால் இவைகள் இல்லாமலும் நான் வாழலாம். இவைகளை பிறருக்கு கொடுத்தாலும் நான் வாழலாம், பற்றற்று வாழலாம். திருவினை வென்று வாழ். இவைகளெல்லாம் வென்று வாழ். வென்று வாழ்ந்தவர் யார்? நம் கதாநாயகர் அருள்நாதர் இயேசு. இந்த உலகமே அவருக்கு சொந்தம் என்றாலும், மாகடை குடிலே மாட்டு தொழுவத்திலே வந்து பிறந்தார் என்றால் பற்றற்ற ஒரு மனிதன். மனிதர்கள் எல்லாம் எல்லாவற்றை இந்த உலகமே எனக்குத்தான் என்று சொல்லி கடவுளாக மாறுவதற்கு ஆசைப்படுகிறார்.
ஆனால் கடவுளுடைய ஆசையை பாருங்கள், கடவுள் மனிதனாக ஆசைப்பட்டார். அதிலும் ஏழையாக, ஒரு நலிந்தவனாக, எளியவனாக, திக்கற்றவனாக, கதவுகளை தட்டியாலும் திறக்க முடியாத பொழுதுகளிலும் மாட்டுத் தோட்ட தொழுவம் கிடைத்ததே என்று அதிலே தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கிய அற்புத வரலாற்று நாயகன் இயேசுதான் திருவினை வென்று வாழ் என்பதற்கு மிக அரிய எளிய உதாரணமாக இருக்கிறார். தலை சாய்ப்பதற்கு இடமே இல்லை. இந்த உலகத்தையே தாங்குகிற தலைவன் சொல்லுகிற வார்த்தை தலை சாய்க்க இடமில்லை. இவன்தான் திருவினை வென்றவன், செல்வங்களை எல்லாம் வென்றவன். ஏன் பவுலடியார் சொன்னார், இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தில் குப்பை என கருதுகிறேன், இயேசுவே என் ஒப்பற்ற செல்வம். இது எப்படி? திருவினை வென்று வாழ்ந்ததால் வந்த அற்புதமான ஒரு அனுபவம். அன்புக்குரியவர்களே, மாற்றான் தோட்டத்திலே அருள்நாதர் இயேசு அடக்கப்பட்டார் என்றால் பற்றற்ற ஒரு அற்புதமான ஆளுமையை கொண்டவர் தான் இயேசு. அவரைத்தான் பின்பற்றி வாழ்ந்தவள் நம் தாய் மரியா. அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பற்றற்ற ஒரு தன்னை பற்றி ஒருபோதும் நினைக்காத ஒரு தாய். திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லுவார் இளைஞர்களுக்கு, அன்னை மரியா விரைந்து சென்றார் என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். அன்னை மரியா விரைந்து சென்றார். கிறிஸ்துஸ் விவித், கிறிஸ்து வாழ்கிறார் என்கிற திருத்தூது ஊக்க உரையிலே எண் 143 அருமையான ஒரு சிந்தனைகளை திருத்தந்தை பிரான்சிஸ் நம்மோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். ஓ இளைய சமூகமே, பால்கனியிலே நின்று நீ வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த உலகத்தை நீ ரசித்துக் கொண்டிருக்கிறாயே, நீ எப்பொழுது நீ கீழிறங்கி வரப்போகிறாய்? பால்கனியிலே நின்று கீழே வருகின்ற போகிற எல்லாரையும், ஒருவேளை ஒரு மனிதன் கீழே விழுந்தாலும் நீ பால்கனியில் இருந்து செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறாயே தவிர நீ கீழே விரைந்து வருகிறாயா? இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், சாய்வு நாற்காலியிலே ஊஞ்சலாடி கொண்டிருக்கக்கூடிய என் சந்தோஷம், என் மகிழ்ச்சி என்று இருக்கின்ற இளைஞனே, இளம்பெண்ணே, நீ எப்பொழுது நீ விரைந்து செல்ல போகிறாய் இந்த சமூகத்திற்கு பணியாற்ற? மூன்றாவது சொல்லுகிறார், பல ஆண்டுகளாக ஒதுங்கி நிற்கக்கூடிய அந்த 4 சக்கர வாகனத்தினுடைய அந்த சக்கரங்கள், அவைகள் பஞ்சராகி பழுதடைந்து நிற்கக்கூடிய சில நிலைகளை நாம் பார்க்கின்றோம். அதுபோல எதற்கும் உதவாது ஒதுங்கி நிற்கக்கூடிய இளைய சமூகமே, நீ எப்பொழுது விரைந்து வரப்போகிறாய்? அறுவை சிகிச்சைக்கு முன்னதாக அனஸ்தீசியா கொடுக்கப்படுவது போல, மயக்க மருந்து கொடுக்கப்படுவது போல மயக்க நிலையிலே இருக்கக்கூடிய இளைஞனை, இளம்பெண்ணை, போதை பொருட்களிலே உன்னுடைய சந்தோஷத்தை பார்த்து மயங்கி கிடக்கிற இளைஞனே, இளம்பெண்ணே, நீ எப்பொழுது விரைந்து வரப்போகிறாய்? எனவே அவர் கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆண்டவரோடு ஒரு தொடர்பிலே உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். எண் 158 கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்து விவித் என்கிற திருத்தூது ஊக்க உரையில் மிக தெளிவாய் சொல்கிறார், அலைபேசியில் மட்டுமல்ல, ஆன்லைன் தொடர்பு. எப்பொழுது பார்த்தாலும் ஒரு சாதாரண அலைபேசியை யாராவது வைத்திருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. விலை உயர்ந்த அலைபேசிகளை வைத்திருக்கிறார்கள். அதிலே எப்பொழுதும் ஆன்லைன் இணையதள வசதி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்கிறார், அலைபேசியில் மட்டுமல்ல ஆன்லைன் தொடர்பு, மாறாக ஆண்டவரோடு ஆன்லைன் தொடர்பில் இருந்தாய் என்றால் தான் உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். ஏன் ஆண்டவரோடு ஆன்லைன் தொடர்பு? ஏனென்றால் ஆண்டவரோடு ஆன்லைன் தொடர்பில் இணைந்து விட்டால் அந்த மனிதன் தன்னையே அவன் மறந்து விடுகிறான், தன்னையே அவன் இழந்து விடுகிறான். ஏனென்றால் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி கைகளை விரித்து பாடுகள் பட்டு கல்வாரியில் காட்சியாய் தோன்றிய அந்த ஆண்டவர் தான் தென்படுவாரை தவிர அந்த ஆண்டவர் இயேசுவை போல தியாகத்திலே எல்லாவற்றையும் வென்று வாழுகிற, எதையுமே இந்த உலகத்திலே பற்றி வைக்காமல் பற்றற்றவனாக வாழ்வதற்கு நீ வாழத் தொடங்கினால் இந்த இயேசுவை நீ பின்பற்று என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அழைப்பு விடுக்கிறார். அன்பான
இறை மக்களே, இந்த கால சூழ்நிலையிலே எவ்வளவோ மக்கள் பொருளாதார தேவைகளுக்காக ஏங்கி கிடக்கிறார்கள். மருத்துவமனைகளுக்கு செல்லுகிறோம். நோயாளர்கள் வேதனைப்பட்டு இருக்கிற சூழ்நிலையிலே அங்கே அந்த மருத்துவமனை விட்டு வெளியேறும் பொழுது அவர்கள் அந்த தொகையை செலுத்த முடியாதவாறு வேதனைப்பட்டு கொண்டிருக்க பல்வேறு பணக்காரர்கள், பணபலம் படைத்தவர்கள் தேவையற்ற விதத்திலே ஆடம்பர கூத்தாட்டங்களிலே தங்களுடைய பணத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அந்த நோயாளர்கள் படுகின்ற பாடுகளை எல்லாம் நினைத்து பார்த்தோமே என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வதற்கு நிச்சயமாக நாம் முன்வர வேண்டும். கடந்த நவம்பர் மாதம் ஏழையர் ஞாயிறை கொண்டாடும் பொழுது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அருமையான ஒரு மைய சிந்தனையை தந்திருந்தார்கள். தோபித்து புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு அருமையான சிந்தனை. தோபித்து 4ஆம் அதிகாரம் 7வது இறைவார்த்தை, ஏழையரிடமிருந்து உன்னுடைய முகத்தை நீ திருப்பிக் கொள்ளாதே. ஏழையரிடமிருந்து உன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளாதே. அப்படி திருப்பினால் ஆண்டவரும் தன்னுடைய திருமுகத்தை திருப்பிக் கொள்வார். அப்படி என்றால் ஏழையை காணும் பொழுது உன்னிடம் இருப்பதையே நீ கொடுத்து விடு, அவனை காப்பாற்று, உன்னை பற்றி சிந்திக்காதே. அதைத்தான் நம்முடைய அன்னை மரியாள் செய்தார். நீ விரைந்து செல் என்று சொல்லும் பொழுது தன்னை மறந்தாள். தானும் ஒரு குழந்தையை பெறவிருக்கிறோம் என்பதை அவள் உணர்ந்தாலும் வயது முதிர்ந்த எலிசபெத்தை தேடி சென்று விரைந்து ஓடினாள், உதவி செய்தாள் என்று சொன்னால் தன்னை கடந்து எந்த பிரதிபலனும் பார்க்காமல் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை, இந்த தாய், இந்த முதிர்ந்த தாய் வாழ வேண்டும், ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும் என்று 3 மாதங்கள் தன்னையே மறந்து தங்கியிருந்து பணியாற்றினாள் என்றால் இதுதான் அனைத்தையும் மறந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. திருவினை வென்று வாழ்வது, அதுதான் தன்னையே மறந்து வாழ்வதுதான் அந்த ஒரு வாழ்க்கை. வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், அவருடைய பார்வை எல்லாமே அடுத்தவர் தான். அதுதான் அன்னை அவள் நினைக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பார்வையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு குடும்பத்திலே நாம் பார்க்கின்றோம், கடைசி நேரத்திலே ரசம் தீருகிறது. எனவே கடைசி நேரத்தில் ரசம் தீர்கிறது, எனவே அதிசயம் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, மாறாக இந்த கடைசி நேரத்தில் யார் வருவார்கள்? ஒரு திருமண வீடாக இருக்கலாம், எந்த வீடாகவும் இருக்கலாம். அங்கே முதலிலே கவனிக்கப்படுகிறவர்கள் யார்? முதலிலே கவனிக்கப்படுகிறவர்கள் வசதி படைத்தவர்கள், முதலிலே கவனிக்கப்படுகிறவர்கள் பணக்காரர்கள், முதலிலே கவனிக்கப்படுகிறவர்கள் எப்பொழுதுமே செல்வந்தர்கள். கடைசியிலே வருவது யார்? ஏழைகள். எனவே இந்த ஏழைகளுக்குத்தான் ருசியாக ரசத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த தாய் செயலாற்றுகிறாள் என்றால் அவள் அங்கிருக்கிறவர்களை மறந்தாள், இந்த குடும்பத்திலே நடப்பதெல்லாம் மறந்தாள். ஆனால் அந்த ஏழையின் மீது தான் கரிசனை. ஏதோ தான் சாப்பிட்டு விட்டோம் என்று அல்ல, அந்த ஏழைகள் மீது கரிசனை கொண்ட தாயாக, தன்னை மறந்தவளாக வாழ்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே ஏழைகள் யாரிடமிருந்தும் கண்டிப்பாக நம்மை ஒதுக்கிக் கொள்ளக்கூடாது. ஏழை லாசர் செல்வந்தன் உவமை. செல்வந்தான் எல்லாம் என்று வாழ்ந்தான். திருதான் எனக்கு எல்லாம், செல்வந்தான் எல்லாம். ஆனால் தன்னுடைய வாயில் அண்டையிலே புண்களால் பாதிக்கப்பட்டு ஒரு மனிதன், ஏழை மனிதன் படுத்து கிடக்கிறான். இவன் ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டாடினான், ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டாடினான். என்றாவது ஒரு நாள் அல்ல, ஆனால் பணக்காரன் ஒவ்வொரு நாளும் கொண்டாடினான். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அந்த மனிதனுடைய நிலைமையை பாருங்கள். நாய்கள் வந்து அவருடைய புண்களை நக்கின என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாய்களுக்கு அந்த மனிதன் உணவானான். செல்வம் தான் எல்லாம் என்று வாழ்ந்தான். ஆனால் கடைசியில் அந்தோ பரிதாபம். இந்த ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியிலே அடைக்கல புகுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். எனவே யாராக இருந்தாலும் இருப்பவர்கள் தயவு செய்து உங்களுக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு கொடுத்து கொடுத்து பழகினால் அதுதான் உண்மையான ஒரு ஒப்பற்ற செல்வம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே திருவினை வென்று வாழ் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தூய பவுலடியார் காட்டுகிற படிப்பினையை போல இயேசுதான் நம்முடைய ஒப்பற்ற செல்வம் என்று வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சீராக் 4ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை அழகாய் சொல்கிறது,
உன்னிடம் உதவி வேண்டுவோருக்கு உன்னுடைய கண்களை திருப்பிக் கொள்ளாதே. அதைத்தான் தோபித்து நூலிலும் பார்க்கின்றோம். ஏனென்றால் நாம் இல்லை என்று சொன்னால் கடவுளும் இல்லை என்று சொல்லுவார். எனவே இருக்க வைத்து விட்டு இல்லை என்று சொல்வது மிக மிக கொடுமை. சில பேரிடம் நாம் ஏதாவது உதவி கேட்டோம் என்றால், ஒரு சிறிய ஒரு தொகையை கேட்டோம் என்றால், பல நேரங்களிலே மனிதர்கள் சொல்வது என்ன, 1 மணி நேரத்திற்கு முன்னால் நீ வந்திருக்க கூடாதா, அல்லது நேற்றைய தினத்தில் நீ வந்திருக்க கூடாதா, நான் தந்திருப்பேன் என்று சாக்கு போக்கு சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்கின்றோம். ஆனால் ஒருபோதும் அந்த மனிதர்களை நாம் புறக்கணிக்காமல் வாழ வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். இணைச்சட்டம் 15:11 சொல்லுகிறது, உன் சகோதரன் வறியவனாய் இருப்பதால் உன்னை தேடி வருகிறான், அவ்வாறு தேவைப்படுகிற பொழுது அவன் வருகிற பொழுது உன் கைகளை நீ தாராளமாய் திறந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய கைகளை மூடிக்கொள்ளாது. மூடிக்கொள்ளும் போது கடவுளும் மூடிக்கொள்ளுகிறார். எனவே உனக்குள் இருப்பதை கொடுப்பதற்கு நீ முன்வர வேண்டும். சீராக் 35:9 சொல்லுகிறது, உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் கடவுளுக்கு கொடு, உன்னால் முடிந்த அளவு தாராளமாய் கொடு. அதைத்தான் தோபித்து புத்தகத்திலும் தோபித்து தன்னுடைய மகன் தொபியாசுக்கு சொல்லுகிறார், உனக்குரிய செல்வத்துக்கு ஏற்றவாறு நீ தர்மம் செய்ய வேண்டும். மிகுதியாக செல்வம் இருப்பின் மிகுதியாக கொடு, சிறிது இருப்பின் சிறிது கொடு, ஆனால் தர்மம் செய்ய தயங்காது. காரணம், வருகிறவன் தேவையில் வருகிறான், உன்னிடம் இருப்பதை நீ கொடுத்து விடு என்று சொல்லுகிறார். சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு அடக்க திருப்பலிக்கு நான் சென்றிருந்தேன். ஒரு தாயினுடைய மரணம், 87 ஆண்டுகள். அந்த தாயை பற்றி அவருடைய மகள் நன்றி சொல்லும் பொழுது, பீடத்தில் சொல்லும் பொழுது சொன்னார், எங்கள் தாயிடம் எங்களுக்கு பிடித்த ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு என்னவென்றால், உங்கள் வீடுகளை தேடி யார் வந்தாலும், அது எப்படிப்பட்டவர்கள் இருந்தாலும், உனக்கு உழைத்து சம்பாதிக்க தெரியாதா என்கிற கேள்விகளை எல்லாம் தொடுக்காமல், தயவு செய்து உங்களுக்கு கடவுள் நிறையவே அருள்வார், அள்ளி கொடுங்கள் என்று சொன்னார். எனவே யார் வந்தாலும் நாங்கள் முகம் கோடாமல் கொடுப்போம் என்று அந்த 2 நாட்களுக்கு முன்னதாக அவர்கள் அந்த பீடத்தில் வந்து சொன்னார். அன்புக்குரியவர்களே, தன்னை போல பிறரையும் நேசி என்று சொல்லும் பொழுது, தன்னை போல பிறரையும் நேசி என்று சொல்லும் பொழுது, இயேசு ஒருபடி மேலே போய் தன்னையே மறந்து பிறர்தான் எனக்கு வாழ்வினுடைய மையம் என்று வாழ்ந்திருக்கிறார் என்றால், அன்னை மரியாவையும் நமக்கு முன்மாதிரியாய் அப்படி தந்திருக்கிறார் என்றால், நிச்சயமாக திருவை வென்று வாழ்வது என்பது ஆண்டவருடைய பாதம் பணிந்து ஆண்டவருடைய அடிச்சுவடுகளில் வாழ்வது என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் பணியாற்றிய ஒரு பங்கிலே ஒரு இளம் பெண்மணி திடீரென்று நோய்வாய்ப்பட்டார். சனிக்கிழமை இரவிலே எனக்கு அலைபேசியிலே அழைப்பு வந்தது, 1 லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது என்று. ஏனென்றால் அந்த வீட்டிலே அந்த தாய் பக்கத்து வீடுகளிலே சென்று பாத்திரங்கள் தேய்த்து அவர் பணி செய்தார். அவருடைய கணவர் மாற்றுத்திறனாளி, வீட்டிலே தான் இருந்தார். 2 பெண் பிள்ளைகள். மூத்த பிள்ளை திடீரென்று அவர் நோய்வாய்ப்பட்டார். ஞாயிற்றுக்கிழமை காலையிலே திருப்பலியிலே நான் சொன்னேன், 1 லட்சம் ரூபாய் நம்முடைய பிள்ளைக்கு அவசரமாக தேவைப்படுகிறது, வாருங்கள் என்று வின்சென்ட் பவுல் சபை இளைஞர் இயக்கத்தை நான் தொடங்கியிருந்தேன். எனவே இளைஞர்கள், இளம்பெண்கள் இவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வீடு வீடாக, ஒரு சிறிய ஒரு சின்ன கிராமம் தான், வீடு வீடாக சென்றேன். 1 மணி நேரத்திலே 1 லட்சம் ரூபாய் கிடைத்தது. கடவுளுக்கு கோடி நன்றி. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வீட்டிலே சொன்னார்கள், அந்த பிள்ளை மிக மிக நோய்வாய்ப்பட்டு மரண தருவாயில் இருந்தாள். அந்த வீட்டிலே சொன்னார்கள், எங்கள் வீட்டிலே கூட ஏற்றவில்லை. அவர்கள் சொன்னார்கள், சில நொடி பொழுதுகளில், சில மணித்துளிகளில் இந்த பிள்ளை இறக்கப் போகிறாளே, ஏன் தேவையில்லாமல் நீங்கள் அலைகிறீர்கள் என்று கேட்டார். மனதுக்கு மிகுந்த வேதனையாக இருந்தது, மிகுந்த வலிகளை அந்த வார்த்தை எனக்கு தந்தது. நான் அடுத்ததாக அந்த தாயிடம் கேட்டேன், அம்மா, உங்கள் பிள்ளை என்றால் இந்த வார்த்தைகளை நீங்கள் உதித்திருப்பீர்களா? ஏதோ மாற்றான் தாய் பிள்ளை என்பதால் தானே உங்களுக்கு அந்த எண்ணம் வருகிறது என்று வருத்தப்பட்டு கொண்டு ஓடோடி சென்ற மருத்துவமனை நோக்கி 1 லட்சம் ரூபாய் இதோ என்று கொடுத்த பொழுது மருத்துவர் சொன்னார், பிள்ளை இறந்து போனாள் என்று. அவ்வளவு ஒரு வேதனைகள், அவ்வளவு ஒரு வலிகள் எங்களுக்கு இருந்தது. ஆனாலும்
இந்த ஒரு தாய் சொன்ன வார்த்தை, இந்த தாயினுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமா என்பது எனக்கு கற்பனை கிட்டாத ஒன்றாக இருந்தது. காரணம், தன் பிள்ளை என்றால் ஒரு நியாயமும், அடுத்த பிள்ளை என்றால் இன்னொரு நியாயமும் இருக்கிறது என்று சொன்னால் அது நல்லதல்ல. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை காலம் என்பது மிக மிக குறுகியது. நான் சொன்னது போல இயேசுதான் நம்முடைய கதாநாயகன். இந்த உலகமே அவருக்கு சொந்தம் என்றாலும் இந்த உலகுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை, பற்றற்ற ஒரு வாழ்க்கையை, இவர்தான் என்னுடைய ஒப்பற்ற செல்வம் என்று பவுலடியாரும் குறித்து காட்டினார் என்றால் அதுதான் நம்முடைய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். எனவே ஏழை எளியவர்கள், நலிந்தவர்கள் யாராக இருந்தாலும் கைகளை நீட்டிக்கொண்டால் கைகளை மூடிக்கொள்ளாமல் கைகளை தாராளமாய் திறந்து ஏராளமாய் அள்ளி வழங்குகின்ற அற்புதமான அந்த மனப்பான்மை நமக்கு வேண்டும். அதற்கு அடிப்படை தேவை இறை நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் என் கடவுள் என்னை தாங்கி பிடிப்பார். ஒன்றுமே இல்லை என்றாலும் கொடுத்து பாருங்கள், கடவுள் 2 மடங்காய் திருப்பி தருவார். ஏனென்றால் நீங்கள் கடன் கொடுப்பது என்பது சாதாரண மனிதனுக்கு அல்ல, கடவுளே அதை திருப்பி தருவார் என்று இறை வார்த்தை நமக்கு பதிவு செய்கிறது என்று சொன்னால் திருவினை வென்று வாழ். இந்த உலகத்தில் உள்ள எல்லா சொத்துக்களும் சுகமும் தான் வாழ்க்கை என்று நினைக்க வேண்டாம். ஆண்டவரை கெட்டியாக பிடித்து கொண்டு அவர்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் என்னுடைய சொத்து சுகம் என்று வாழ்ந்தால் அனைத்துமே நமக்கு சாத்தியமாகும். சாலமோன் மன்னன் ஒன்றை கேட்டார், ஞானத்தை கேட்டார். ஆண்டவர் சொன்னார், நீ பொன்னையும் கேட்கவில்லை, பொருளையும் கேட்கவில்லை, மகிழ்ச்சி அடைகிறேன். நீ ஞானத்தை கேட்டதால் எல்லாவற்றையும் அள்ளி தருகிறேன் என்று சொன்னார். இதுதான் பற்றற்ற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய அன்னையும் அருள் வாழிப்பாள் என்கிற நம்பிக்கையோடு மாண்புமிக்க திருப்பலியை நாம் அர்த்தத்தோடு நிறைவேற்றும்.